நான் எங்க அப்பா எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கிறேன். என்ன தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்தா தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி எங்க அம்மா தான் பைசா கொடுக்குறாங்கன்னு. எங்க அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு. டெய்லி வந்து உட்கார்றாரு அங்கிள். என்கிட்ட கேட்டா, அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் இதெல்லாம்? எங்க அப்பா சொன்னாரா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்க அப்பா நான் சொல்லடா, எல்லா அப்பாவும் இப்படிதான். உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸ், இமோஷன்ஸை காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான். வெளியில நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் உள்ள. ஆனா இமோஷனலி தேர் சோ வீக், தேர் சோ வீக். இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. அப்பா அம்மா மேல அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு. அப்போ இது நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல. 5 வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ, அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்ற ஒரு குழந்தை 10 வயசு 15 வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்றது, அம்மா கிட்ட சொல்றது, அம்மா சும்மா தேவையில்லாம பேச சொல்லாத, எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும். 20 வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். படிப்பை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. 25 வயசுலாம் காலி, அது வந்து பீக் ஆஃப் அந்த ஆட்டிடியூட் அங்க இருக்கும். எங்க அப்பாக்கு என்ன தெரியும், படிக்காதவர். ஆனா லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள். ஒரு 35-40 வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு.